ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸ் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லி ஆல்ரெடி நான் அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மந்த்துக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம ஜாஸ்மின் பட் செய்கிறது பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்த டவுட்ஸ் தான். இதில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, காம்பு கீழே, அதாவது காம்பில் நம்ம கட் பண்ணுறப்போ கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பு வழியாக தண்ணி உள்ளே போனால் நமக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா, உள்ளே போய் ஊறி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோடய ஆன்சர் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இது வந்து நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. இப்போது நமக்கு கீழே வந்து இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. இவ்வளோ பேப்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணாமல் பாதி கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இந்த டேப் சுற்றுறோம் இல்லையா, இந்த டேப் சர்ஜிக்கல் டேப் வாட்டர் ப்ரூஃப் தான். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம மேலே அந்த பேப்பருக்கு மேலே ஃபுல்லாக சுற்றிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கும் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி வந்து அந்த காம்பு வழியாக உள்ளே போய் நமக்கு மேலே இருக்கிற அந்த பட்டுக்குள்ளே தான் போகும். ஸோ பட்டுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம சென்டரில் த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக சுற்றி இருக்கும். அதை தாண்டி போனாலும் அவ்வளோவா வந்து எஃபெக்ட் ஆகாது, ஓகேங்களா. இப்போது நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து பட்டுக்கு கொடுத்து ஸ்டெம்முக்கும் நம்ம கொடுக்குறோம். அதை தாண்டி வந்து நமக்கு வந்து உள்ளே ட்ராப் போனாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது, ஓகேங்களா. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக என்னென்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி மெயின் என்னென்னா வாட்டர் ப்ரூஃபை தாண்டி வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் இது, ஏன்னா இது வந்து பேப்பரில் யூஸ் பண்ணுறதுனால, ஓகேங்களா. நிறைய பேருக்கு இந்த டவுட் தான் இது. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து டிஷ்யூ பிராண்ட் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப அந்த சொரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்க டிஷ்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ளோ அப்படின்ற பிராண்டில் இருந்த எனக்கு நியர்பை ஷாப்பில் கிடைச்சது தான். பட் இதில் என்ன அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்குது டிஷ்யூ, ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைனாக இருக்குது. அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை தான், பட் இருந்தாலும் நம்ம அவுட் கோட்டிங்லாம் கொடுக்குறப்போ இன்னும் அந்த லைன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ப்ளைனாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணது இந்த பிராண்டில் இருக்கிற அல்ட்ரா சாஃப்ட் டிஷ்யூ தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தட்லாம் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஏன் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வீடியோவை ஏன் இத்தனை போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தாண்டி கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறப்போ ஃபார்ம் ஷீட்டை விட டிஷ்யூ பேப்பர் வந்து நமக்கு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி அஃபோர்டபுளாக நம்ம சேல் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்.